அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்ல முக்கியமான ஒரு கட்சியாக இருப்பது சட்டமன்றத்தில் தொடர்ந்து அவருடைய முடிவுகளை ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கின்ற திரு தனியரசு நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு தனியரசு. வணக்கம். இப்போ ஆளும் கட்சியில நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க? மிக முக்கியமாக உங்கள் பகுதியில் இருக்கிற கொங்கு மண்டலத்தை சார்ந்த, மேற்கு மண்டலத்தை சார்ந்த பல்வேறு அமைச்சர்கள், பெரும்பாலான அமைச்சர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? இயல்பா ஒரு கட்சி நடைமுறையில நெருக்கடி ஆளாகும் பொழுது இந்தியாவில் அல்லது உலக நாடுகள்ல பலத்திலும் ஏற்படுற ஒரு 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 வேதனையான சோகமான நிகழ்ச்சி தான் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அது குறிப்பா அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு 2 அணிகளா பிளவுபட்டிருந்த நிலையில மிக கடுமையா போராடி ஆட்சியை மீண்டும் தக்க வச்சுக்கிட்டு நம்ம ஒரு தொடரும் பொழுது இப்ப மீண்டும் ஒரு நெருக்கடி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நெருக்கடியில பெரும்பாலான அமைச்சர்கள் இப்ப இன்னைக்கு ஒரு திடீர்னு ஒரு கூட்டத்தை மாலை நேரத்துல கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுத்ததாக நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணன் அறிவிப்பு செஞ்சிருக்காரு. குறிப்பா சின்னம்மாவையும் இந்த மாதிரி டிடிவியும் நாங்கள் அந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு வழக்கம் போல கட்சியும் ஆட்சியும் நடத்துறோம் அப்படிங்கிற அந்த தகவல் செய்தி ஊடகத்தின் வழியா பார்த்தேன். இந்த அதுக்கு பிற்பாடு இப்ப அது நான் ஏதாவது அவங்களுடைய ஒப்புதலோடு செஞ்சிருக்காங்களான்னு பார்த்தோம். அப்படி இல்லைங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கிறதுனால இப்ப நாம அவங்க தரப்புலையும் இப்ப நம்ம டிடிவி தரப்புல அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறோம். அதே சமயத்துல இது ஒரு அழுத்தம், மத்திய அரசாங்கத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தம் அல்லது அது இந்த குடும்பத்தினுடைய தலைமையின் கீழ், அந்த குடும்பத்தில் யார் ஒருவருடைய தலைமையின் கீழும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இயங்கக்கூடாது, ஆட்சியும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல நேரடியாக இருக்கக்கூடாதுங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி பிடிவாதமா இருக்குதுங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். இல்லையா, அதிமுக இருக்கிற வேற எந்த தலைவர்களும் இந்த குற்றச்சாட்டை இன்னைக்கு வைக்கல. அமைச்சர்கள் யாரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை இருக்குன்னு சொல்லல. திரு தம்பிதுரை அப்படி எதுவும் சொல்லல. ஆனால் நீங்கள் எல்லாம் இப்படி குறிப்பிடுகிறீர்கள். இல்ல, அது இயல்பா நீங்க உங்களுக்கு ஒரு கட்சியினுடைய இப்ப நம்ம ஏற்கனவே சின்னமாவை தேர்ந்தெடுத்த பொழுது அதை காலதாமதப்படுத்தி நீங்க எடப்பாடியாரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதையும் பதவி பிரமாணம் செய்வதற்கு தாமதப்படுத்தி அதுல ஒரு நெருக்கடி, அதுக்கு பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தல், அப்புறம் அதுல ஒரு அணியினருடைய எதிர்ப்பை முன்னிட்டு சின்னம் முடக்கப்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அந்த அதையும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது ஒரு முடக்கம். அதுலயும் சரி பரவாயில்ல, தொப்பி சின்னமா பரவாயில்ல, டிடிவி நிராகரிக்கப்படுவார்னு சொன்னாங்க. ஆனா டிடிவி எழுச்சியோட வாக்கு சேகரிப்பு மற்ற தேர்தல் பணிகள் நடந்து ஒரு 10 நாட்களுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி திடீர்னு மீண்டும் அந்த தேர்தலை தள்ளி வைக்கிறது. அப்புறம் தள்ளி வச்ச பிறகும் கூட அதுலயும் அவங்க நிறைவு கொள்ளாம ஒரு டெல்லியில ஒரு சுரேஷ் சந்திரன் நம்ம ஒருவரிடமிருந்து ஒரு புகாரை பெற்று ஒரு வாக்குமூலத்தை பெற்று அதன் மூலமா ஒரு வழக்கு, அதன் மூலமா ஒரு நெருக்கடி. அப்புறம் 48 மணி நேரத்துல மறுபடியும் நம்முடைய இந்த ஒரு மூத்த அமைச்சர்கள்லாம் அணி சேர்ந்து அந்த மாதிரி டிடிவியும் அந்த சின்னமாவையும் நாங்கள் கட்சியிலிருந்து விலக்கி வைக்கிறோம், ஆட்சியிலிருந்து விலக்கி வைக்கிறோம், அந்த குடும்பத்துக்கு இனி தொடர்பு இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. அப்போ அது தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் நெருக்கடி ஒரு குறிப்பிட்டு அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுடைய ஆளுமையை நிராகரிக்கும்படியான ஒரு நெருக்குதல் எப்படி வருதுன்னு தெரியல. அதை இவங்க ஒரு நெருக்கடியை சமாளிக்க முடியாம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த நெருக்கடியில எதிர்த்து போராட முடியல. ஏன்னா ஏற்கனவே 2ஆக பிளவுபட்டிருந்த நிலையில இப்ப இனி மீண்டும் இன்னொரு பிளவுக்கும் இது வழிவகுக்கும், அது ஆட்சியையும் இழக்கிற வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு அச்சம் இருக்கு. ஆனா இதை எதிர்பார்க்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஏனைய அரசியல் கட்சிகளும் பெரும்பாலான அரசியல் கட்சிகளும் அரசியல் இயக்கங்களும். சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை எதிர்பார்க்கிறார்களா? அடுத்த 4 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பு இருக்க வேண்டிய தேவை இருக்கும். அதனால சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது? இல்ல கட்டாயமா நீங்க சொன்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்தலை சந்திக்கிற கட்டாயமா விருப்பம் இல்லை. 4 ஆண்டுகள் எந்த உயிரை தந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கிய இந்த ஆட்சி மக்கள் நல திட்டங்களையும் அம்மா தந்த வாக்குறுதிகளையும் இவங்க எல்லாரும் நம்ம ஒற்றுமையா இருந்து நிறைவேற்றணும், அம்மாவோட கனவை நனவாக்கணும் அப்படிங்கறதுலதான் நான் உட்பட சக தோழமை கட்சியினுடைய தலைவர்கள், அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், நாங்கள் எல்லாரும் அந்த எண்ணத்துலதான் நாங்க இப்படி ஒன்றுபட்டு இருந்தோம். ஏன்னா உலகமே எதிர்த்த பொழுது கூட 122 பேர் ஒரே ஒற்றுமையா இருந்து இந்த அம்மாவுடைய ஆட்சியை நாங்க மீண்டும் மீட்டெடுத்தோம். ஆனா அந்த மீட்டெடுத்த ஆட்சி
தொடர்ந்து நம்ம பயணிக்கணும். குறிப்பா மக்கள் நல திட்டங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கும் பொழுது நீங்க இப்படி ஆட்சிக்கும் கட்சிக்கும் மத்திய அரசு ஒரு இடையூறா இருக்குங்கிறத காட்டில் இன்னும் கூடுதலா நீங்க பார்த்தா வருதா புயல் நிவாரண நிதியிலிருந்து, வறட்சி நிவாரண நிதியிலிருந்து, தொடர்ந்து நீட் தேர்வு விதிவிலக்கு வேண்டி நம்ம கோரியதிலிருந்து, எந்த கோரிக்கையும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுல இருந்து, தமிழ்நாடு இந்தியா தலைநகர டெல்லியில விவசாயிகள் ஒரு மாத காலமா நிர்வாண நிலையிலிருந்து போராட்டத்தினுடைய உச்சத்துக்கு சென்ற பிறகும் கூட தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய கோரிக்கைகள், தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள், அந்த மாதிரியான எந்த கோரிக்கைகளையும் மத்திய அரசு திட்டமிட்டு நிராகரித்து தமிழ்நாட்டில் இதையெல்லாம் கூட்டணி கட்சியாக இருக்கிற நீங்கள் தான் சொல்றீங்க. ஆனால் அதிமுகவினுடைய தலைவர்கள் யாரும் வெளிப்படையா சொல்லல. நன்றி திரு தனியரசு, இணைப்புல வந்து கருத்துக்களை முன்வைத்ததற்கு மிக்க நன்றி.